வணக்கம் நண்பர்களே, சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிற சுவையான மீன்களில் ஒன்று தான் இந்த கானாங்கத்தைன்னு சொல்கிற கானாங்கெளுத்தி மீன். இந்த மீனை எளிமையாகவும் சுவையாகவும் மணமாகவும் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். போன சிக்கன் ஃப்ரை வீடியோவை பார்த்து லைக்ஸ், கமெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே, அப்போ தான் நான் சொல்கிற ட்ரிக்ஸ் உங்களுக்கு புரியும். கானாங்கத்தை மீன் 1/2 கிலோ, தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, தனியாத்தூள் 1 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஆயில் 5 டேபிள் ஸ்பூன், பாதி எலுமிச்சை பழம், மஞ்சள் 1/2 ஸ்பூன், ரெட் ஃபுட் கலர் தேவையானா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நம்ம வச்சுருக்க எல்லா மசாலாவையும் ஒன்று பின்னாடி ஒன்று போட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கலாம் வாங்க. ரெட் கலர் ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கங்க, இல்லை அப்படியே விட்டுடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் கலந்துக்கங்க. வெட்டி வச்சுருக்க பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சுக்கங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி கலந்துக்கங்க. இப்போ ஒரு பேஸ்ட் மாதிரி அந்த கலவையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நல்லா சுத்தம் செஞ்சு கழுவி வச்சுருக்க மீனை அந்த மசாலாவில் போட்டு நல்லா பிசைஞ்சு மசாலா மீன் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அதை அப்படியே மூடி வச்சுருங்க. தவாவில் கொஞ்சம் எண்ணெயை விடுங்க. அந்த எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. அப்புறமா மீனை போடுங்க. சிம்மில் வைக்காமல் ஃபுல்லாக வச்சிங்கன்னா நீங்கள் போட்ட மசாலா உடனே கருகிடும். அதனால் அடுப்பு சிம்மிலேயே வச்சு ஃபுல்லாக வருங்க. மீனை போட்டோடனே அது ஒரு 10 செகண்ட் ஆகட்டும். 10 செகண்ட் ஆனோடனே அந்த மீனை லேசாக ஒரு கரண்டி வச்சு நகர்த்தி விடுங்க. திருப்ப வேண்டாம், லேசாக கொஞ்சம் அந்த இடத்துல இருந்து நகர்த்தி விட்டிங்கன்னா போதும். அப்போ அந்த மசாலா அப்படியே மீனில் ஒட்டிக்கும். மீன் ஒரு சைடு வேகிறதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். அந்த 3 நிமிஷம் ஆன பிறகு மீனை திருப்பி போடுங்க. அதே போல் 10 செகண்ட் கழித்து அந்த மீனை கொஞ்சம் நகர்த்தி விடுங்க. ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரியே தான் செய்யணும். இந்த பக்கமும் 3 நிமிஷம் வேக விடுங்க. வெந்த பிறகு தவாவில் இருந்து எடுத்துருங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சிங்கன்னா இதில் இருக்க ஆயில் அப்சர்வ் பண்ணிக்கும். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இதே போல் தான் மிச்சம் இருக்க மீனை அடுத்த பேட்சில் அதே போல் போட்டு கொஞ்சம் வேக விடுங்க, நகர்த்தி விடுங்க. ஒரு சைடுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் அதே மாதிரி வேக விடுங்க. திருப்பி போடுங்க, வேக விடுங்க, எடுத்து வச்சுருங்க. சுவையான மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அடிங்க. மீண்டும் ஒரு சுவையான ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம், நன்றி.